தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அக்கினி சூளையை தருணம் செய்து வருகிறவர்களே, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னே உங்கள் நமஸ்காரங்களையும் உங்கள் தொழுகைகளையும் உங்கள் ஆராதனைகளையும் விமர்சித்து பேசின நேபுகாத்நேச்சாரை போன்ற துணிகர செயல் செய்கிற துஷ்டர்களை, சத்துருக்களை கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு முன்னே பணிய செய்யும் காலம் வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இது தீர்க்க தரிசனம். நீ வேலை செய்யும் போது, வேலை செய்யற இடத்துல உன்னை கிண்டல் பண்ணால, அந்த மனுஷன் வந்து உன்னை பார்த்து சொல்லுவான், நீ ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. நீ ஆராதிக்கிற தேவனை போல, நீ ஆராதிக்கிற இயேசுவை போல வேறொரு ரட்சகர் இல்லை. சத்துருவே சொல்ல போறாங்க, சத்துருவே சொல்ல போகிறான். உன்னை தூஷிச்சு பேசுறவனுடைய வீடு எருக்களமாக்கப்படும். வீடை வித்துட்டு ஓட போறான். கையை தட்டி போய் போய் பெந்தைக்கோசை கோயிலுக்கா போனேன், போய் போய் ஆவிக்குரிய கூட்டத்துக்கா போனேன், போய் போய் இங்க இருந்து 36 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியா போனேன். அல்லேலூயா சொல்லுங்க. போய் போய் 120 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியா போனேன் சொன்னாங்கல்ல. அதே வாயால, எங்க அக்கா இந்த கூட்டம் 1200 கிலோமீட்டர் தள்ளி நடந்தாலும் என்னை கூட்டிட்டு போக்கா, நீ ஆராதிக்கிற தேவன் அற்புதமானவர், அவர் ரட்சகர். அந்த ரட்சகரை போல ஒரு நல்ல ரட்சகர் இல்லை 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 என்று சொல்லும் அளவுக்கு தேவனுடைய அற்புத செயலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.